வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே சொல்றோம். நாங்க அம்மனோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும், படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டோம். அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரேயரை நீங்களும் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கூட்டு பிரார்த்தனை நல்லது தானே, அதனால பண்ணுவோம். இன்னைக்கு அமாவாசை, காலையில இருந்து வெள்ளிக்கிழமை ஆடி முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த ஆடி அமாவாசை கண்டினியூட்டியா வரா மாதிரி தெரியுது. ஆடி முடிஞ்ச அமாவாசையா? ஆவணி அமாவாசை. அமாவாசைக்கு எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு காக்காக்கு சாப்பாடும் வச்சாச்சுங்க. ஆமாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல நொய் உப்புமா செய்திருக்கேங்க. அரிசி நொய் இருக்கு, அதுல உப்புமா பண்ணிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நொய் உப்புமா சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார். நேற்று வெண்டைக்காய் தான் போடாது, முந்தா நாள் வெண்டைக்காய். இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் இருந்தது. வெண்டைக்காய் நாளைக்கு வேஸ்டா போயிடும். ரெண்டாவது அமாவாசைக்கு வெண்டைக்காய் சாம்பார் வச்சா நல்லதுனாங்க. ரெண்டாவது வாழைக்காய் சொல்லுவாங்க, வாழைக்காய் இல்ல, அதனால முள்ளாங்கி புட்டு பண்ணிட்டாங்க. முள்ளாங்கி புட்டு பண்ணிட்டு தக்காளி ரசம். ஓகே, அவ்வளோதான். சாப்பிட வாங்க. சாப்பிடுவாங்க. நம்ம கிளம்பிடுவாங்க, நான் தான் பார்த்தேன். வாங்க, நான் இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வரம் தர எல்லாருக்கும் இனிய வரனாக அமையட்டும். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்களே. எங்கள் வீட்டு முதல்வருக்கு இன்றைக்கி பர்த்டே. முதல்வர்னா எங்கள் பெரிய அண்ணன் வைங்களேன். அவர் தான் நம்ம வீட்டு சீனியர். அதை விஷ் பண்ணிக்கலாம். அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்ல, அதாவது வணங்கி வாழ்த்து சொல்லிக்கலாம், அதுதான். ஓகேவா? பெரியவங்க அவங்கள வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். எப்படி சூப்பராக நல்லா. அப்புறம் இன்றைக்கி இன்னொன்று, சென்னை இருமா, இன்றைக்கி இந்த சென்னை மாநகரம் உருவாகி, அதாவது 1639 தான் ஆகஸ்ட் 22 இதே நாளில் சென்னை மாநகரம் உருவான நாள். ஓகேவா? இது எப்படின்னா, அப்போது இந்த தாமல் வேங்கடப்பா நாயக்கன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர்கிட்டருந்து கிழக்கிந்திய கம்பெனி சிறு நிலத்தை வாங்கி, அவர்கிட்டருந்து வாங்கி சென்னை நகரத்தை உருவாக்குறது. அது எப்படின்னா, அதோ கொஞ்சம் அந்த சென்னை மாநகரம் பூந்தமல்லியில் இருக்காங்க. தாமல் ஐயப்ப நாயக்கர் அப்படி அவரும், இன்னொருத்தர் வந்தவாசி பகுதியில் தாமல் வெங்கடப்பா நாயக்கர் அப்படின்னு 2 சகோதரர்கள். அவங்க 2 பேரும் பிரதர்ஸு. அவங்க அப்பா பேர் தான் சென்னப்பா நாயக்கர். அவர் பெயரால் தான் இந்த சென்னை மாநகரம் உருவாச்சு. இப்போ சென்னை மாநகரம் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுங்களா? 377 வருஷம் ஆகுது. எவ்வளோ பேர் தானம் பாருங்கள். அதாவது நம்மளாம் சின்ன விஷயத்தை விட்டு தர மாட்டோம், இவங்க இவ்வளோ பெரிய ஏரியா விட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரில் நல்லா தான் ஒரு விஷயம்.